இவ்வளோ நேரம் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன் இனியா இனியான்னு. நீ பாய் சொல்லிட்ட. நான் லைவ் முடிக்கிறேன். நம்ம வந்துட்டா சாமி ஆடி வருவா. நான் லைவை முடிக்கிறேன். அம்மன் வந்துட்டா சாமி ஆடி வருவா. என்னக்கா நான் இவ்வளோ நேரம் ஒன்று கூப்பிட்டேன் தெரியுமா? உங்ககிட்ட தான் ஒரு கதை பேசணும். அன்னைக்கு போயிடாத, நான் பேசி முடிக்கிறது வர போகும்போது சொல்லிட்டு போன பிறகு நான் தனியாக புலம்புற மாதிரி ஆகிடும் கேட்டியா? அன்னைக்கு பார்த்துக்க மக்கா ஒரு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். முந்தா நாள் பார்த்துக்க என்னாச்சு தெரியுமா? லைவில் எனக்கு வந்து கொஞ்சம் சிக்னல் ப்ராப்ளம். திருப்பி என்னன்னா அது என்ன சொல்லிச்சு, ஓகேக்கா. அப்போ என்னாச்சுனாக்கி இந்த நெட்டு காலியாகி சுற்றுவும். அப்போ எனக்கு கமெண்டு ஒன்றும் காமிக்கல. அப்போ சுற்றிட்டு இருக்கு. என்னடா நிறைய பார்த்துக்கிட்டு இருந்தவே டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டாவ என்னன்னுக்கிட்டு பார்த்தா நெட்டு தீர்ந்து போயிருந்துருக்கு. அந்தால உடனே நான் நெட்டு எங்கள் ஆத்துக்காரருக்க ஃபோன்லேருந்து கனெக்ட் பண்ணி லைவை இனி கட் பண்ணி எண்டு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறதுக்காக படப்படன்னு நெட்டு கனெக்ட் பண்ணேன். ஒய்ஃபை இது பண்ணி கனெக்ட் பண்ணி உள்ளே போய் பார்க்க ஒரு 5-6 கமெண்ட் கிடந்து. அதில் ஒரு புறம்போக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்கு பார்த்துக்க. இவ்வளோத்துக்கு நல்ல அண்ணன்னு கூப்பிடும்போது இந்த சகோதரியா தங்கச்சின்னா என்னதோ ஒன்று கூப்பிடும். அந்த புறம்போக்கு கமெண்ட் போட்டிருக்கு. நான் அந்த புறம்போக்கு கிட்ட நீ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. நல்லா கேட்டுக்க. நான் வந்து 1-2 ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன் மக்கா. நம்ம லைவ் ரெகுலராக வருவாங்க பற்றி அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அதுவும் எப்பவும் சொல்ல மாட்டேன், எப்போமா சொல்லுவேன். அந்தால அவன் சொல்லவும் இல்லை அவங்ககிட்ட. அவங்க வந்து கமெண்ட் போட்டிருக்கான், மெம்பர்ஷிப் லைவில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிருக்கான். கமெண்ட் போட்டிருக்கான். நான் அந்தால லைவை கட் பண்ணதுக்கு தானே நான் போனேன். அதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. நான் இது பண்ணிட்டேன், லைவை கட் பண்ணிட்டேன். அப்போ நல்ல கதையை கேட்டுக்க. இனியா அக்கா வந்து லைவ் போடுறேன். என்னைக்காவது நம்ம ஒரு பேட் வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போமா, இல்லை பேட்டாட்டு ஆக்டிவிட்டீஸ் நம்ம வெளிக்காட்டியிருப்போமா சொல்லு? நம்ம டீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடும், டீசெண்டாக பேசுகிறோம், டீசெண்டாக லைவ் நடத்துகிறோம். நம்மக்கிட்ட அப்படி ஒரு கமெண்ட் அவன் போடலாமா? நான் வரட்டுன்னு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் வரவே இல்லை பார்த்துக்க. கேட்காம விடவே மாட்டேன் பார்த்துக்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிட்டுமாக்கா. நம்மக்கிட்ட இப்படி என்னடா இப்படி ஒரு கேள்வி கமெண்ட் போட்டிருக்கான் அந்த லூசு பையன். இவ்வளோத்துக்கும் சகோதரி சகோதரி இந்த மாதிரி பேசுவோம் பார்த்துக்க. இப்படிதான் இருப்பாங்களோ? எனக்கு பேர் கூட மறந்து போச்சு பார்த்துக்க. நல்ல அது ஏதோ ஒரு பேர், என்ன பேர் இருக்கு, பேர் ஏதோ ஒரு பேர். இனி வரட்டும். ஆனால் அந்த பேர் எனக்கு இப்போ மைண்டில் இல்லை பார்த்துக்க. உள்ள வந்தாக்கி நான் கண்டுபிடிச்சிருவோம் பார்த்துக்க. ஏதோ ஒரு பேர், அழகான பேர் பார்த்துக்க. அதனால ஒரு சாமி பேரை தொட்டாலும் அந்த பேர் மரம் பார்த்துக்க. என்ன பேர், இளவுடுத்த பேர் மறந்தும் போச்சே. இளவுடுத்த பேர் எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட்டை படிச்சிலேருந்து ராத்திரி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தூக்கமே வரல கொஞ்ச நேரமாக. என்னடா என்னம்மா நம்ம இவ்வளோ டீசெண்டாக லைவ் போட்ட பிறகு இந்த புறம்போக்கு இப்படி கமெண்ட் போட்டிருக்கான். இல்லை நம்ம அவங்ககிட்ட போய் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல மக்கா. அப்படி சொல்லவும் இல்லை. நீ என்ன வந்திருக்கா யாருக்கிட்டையாவது அக்கா அப்படி கேட்கறத பார்த்துருக்கிறியா மக்கா? நான் முதல் நாள் மட்டும் தெரியாமல் கேட்டோம்ல. எப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் போலுக்குன்னு நினச்சிட்டு அப்படி கேட்டேன் பார்த்துக்க. இது எல்லாம் ஃப்ரீயாக விடுங்கக்கா. ஆனால் எனக்கு சங்கடமாக இருந்துமா. நம்ம இவ்வளோ நம்ம வந்து அந்த மாதிரி உள்ள ஆளுன்னா ஓகே. நம்ம வந்து பேசுறதுலையோ இல்லை நம்ம இந்த உடையிலையோ ஏதோ ஒரு மாற்றம் அப்படி இருந்தால் பரவாயில்ல. நம்ம எப்பவும் ஒரே மாதிரி எல்லாத்துட்டையும் ஒரு நல்ல மாதிரி தானே பேசுகிறோம். அப்படின்னு எனக்கு ஒரு மனசு உள்ள ஒரே சங்கடம். நான் இதை யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும். அப்போ என்னன்னு இருந்தாலும் நம்ம ஒரு ஜென்ஸுக்கிட்ட நம்ம அதை பேச முடியுமா பாத்தியா? இனியா நான் ஒன்றை தேடிக்கிட்டே இருந்தேன் பதில். இனியா இல்லைன்னா நம்ம கங்கா வரணும், யாராச்சும் வந்தால் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு வலைதளம். இங்கு சொல்வது எல்லாம் நம் மனசு போட்டு குழப்பக்கூடாதுக்கா. அது என்னமோ உண்மைதான் மக்கா. நீ சொல்லதெல்லாம் சரிதான். ஆனால் ஸ்டார்டிங்கில் இருந்த மனநிலை எனக்கு இப்போ இல்லை. முந்தியெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகி நைட்டெல்லாம் தூக்கமே வராது. இப்போது அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. கொஞ்சம் மைண்டு சேஞ்சாக தான் ஆகிருக்கும். இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இந்த இடத்துல அப்படின்னு. இருந்தாலுமே வந்து சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகள் சில கமெண்ட் நம்ம மனசை கஷ்டப்படுத்துவதியா. முத்துக்குமார் அப்போ வயசு 20